ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல். புவன மங்கள நாமபிரேவதே, புவன மங்கள நாமபிரேவதே, युवतिभिर्बहुधा कृतरक्षणः, युवतिभिर्बहुधा कृतरक्षणः, त्वमयिवातनिकेतननाथ मां, त्वमयिवातनिकेतननाथ माम् अगदयन् कुरु तावक सेवकम्, अगदयन् कुरु तावक सेवकम्. भुवनमङ्गलनामभिरेवते, युवतिभिर्बहुधा कृतरक्षणः, भुवनमङ्गलनामभिरेवते, युवतिभिर्बहुधा कृतरक्षणः, त्वमयिवातनिकेतननाथ माम् अगदयन् कुरु तावक सेवकम्, त्वमयिवातनिकेतननाथ माम् अगदयन् कुरु तावक सेवकम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஐ புவன மங்கள, ஓ உலகுக்கெல்லாம் மங்களம் செய்பவரே, தே நாமபிகி ஏவ, உங்களுடைய திருநாமங்களை கொண்டு, யுவதிபிகி இளம் பெண்களால், பகுதா கிருதரக்ஷண பல வகையிலும் ரக்ஷை செய்யப்பட்டவனாக, வாத நிகேதனநாத குருவாயூபுரத்து ஈசா, துவம் நீங்கள், மாம் அகதயன் என்னை நோயற்றவனாக்கி, தாவக சேவகம் குரு உங்களுடைய அடியவனாகச் செய்தருளுங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். புவன மங்கள நாமபிரேவதே, யுவதிபிர்பகுதா கிருதரக்ஷணः, त्वमयिवातनिकेतननाथ माम् அகதயன் குரு தாவக சேவகம். உலகுக்கெல்லாம் மங்களம் தருபவரே ஹே குருவாயூரப்பா, கோகுலத்து பெண்கள் பேச்சு உன்னை தொட்டு தூக்கினதுனால நீ பயந்திருப்பியோ, உனக்கு திருஷ்டி தோஷம் ஏதானும் பட்டிருக்குமோ அப்படின்னெல்லாம் கவலைப்பட்டு உனக்கு அந்த தோஷமெல்லாம் நீங்கிறதுக்காக பல விதத்தில் ரட்சைகள் செய்தார்கள். கேசவனாகிய உன்னை மடியில் வச்சுண்டு, கேசவன் காப்பாற்றட்டும், நாராயணன் காப்பாற்றட்டும் என்று உன்னோட நாமங்களை சொல்லியே உனக்கு ரட்சணைகள் செய்தார்கள். பிறகு பசுவின் வாலை சுழற்றி செய்கைகள் செய்து மந்தரித்தனர் என்றும் பாகவதத்தில் சொல்லியிருக்கு. குருவாயூர் புரத்து ஈசா, நீங்கள் என்னை நோயற்றவனாகச் செய்து உங்களுக்கு அடியவனாக சேவை செய்யும் பாக்கியத்தை கொடுத்தருளுங்கள் என்று பட்டதிரிகள் வேண்டிக்கொண்டு தசகத்தை முடிக்கிறார். விஷப்பாலோடு பூத்தனையின் உயிரையும் உறிஞ்சிவிட்டார் பகவான். ஆனால் கோபகோபியருக்கு அவன் ஒப்பற்ற செல்ல குழந்தை, அவனுக்கு ரட்சணைகள் செய்கிறார்கள். இதை பார்க்கும்போது பகவானை அவர்கள் கோகுலத்து செல்வனாக பிறர்க்கரிய செல்வத்தை பெற்றதை வியப்பதா, அல்லது அவர்களை தன்னை ஒன்றுமறியாத பாலகனாக பார்க்கும்படி கிருஷ்ணன் மாயம் செய்வதை வியப்பதா, பாலலீலைகள் தெவிட்டாத தேனமுதாக இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமோ